मैं सदगुरु जी के लिए भी कुछ कहना चाहता हूं। सदगुरु जी, आपने ये जो स्थान बनाया है, जहां हम सब आज बैठे हैं, वो केवल एक तीर्थ स्थल नहीं है, बल्कि योग, साधना, भक्ति, आत्मज्ञान और मुक्ति का केंद्र बनकर आज पूरे विश्व में उभरा है। சத்குரு அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சத்குரு அவர்கள் உருவாக்கி இருக்கிற இடம் வெறும் பக்திக்கான இடமாக மட்டுமில்லாமல் இது ஒரு புனித இடமாக யோகம், ஆத்ம சாதனை, பக்தி, தன்னை உணர்தல் ஆகியவற்றுக்கான கேந்திரமாக சத்குரு அவர்கள் இதனை உருவாக்கி இருக்கின்றார்கள். ईसा योग केंद्र ने योग और ध्यान के माध्यम से करोड़ों करोड़ों लोगों के जीवन में सकारात्मक सोच और सकारात्मक दिशा का उद्भव करने का काम किया है. ஈஷா யோக மையம் பல லட்சக்கணக்கானவருடைய உயிர்களை யோக மார்க்கத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் நெறிப்படுத்தி சரியான சிந்தனையை விதைத்து சரியான பாதையில் அவர்கள் செல்ல உலகெங்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. आदि योगी की ये 112 फीट ऊंची भव्य प्रतिमा हमें अपनी आध्यात्मिक यात्रा के 112 मार्गों की अनुभूति और परिचय दोनों कराती है. 112 அடி உயரத்தில் நிற்கக்கூடிய ஆதியோகியின் திருவுருவமானது விடுதலைக்கும் ஆன்ம விடுதலைக்குமான 112 பாதைகளை நினைவூட்டுவதோடு சிவபெருமாள் அடைந்த அந்த தன்மையை அடைவதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற லட்சியம் என்பதை உணர்த்துகின்றது. और हमें यहाँ आकर ही मालूम पड़ता है कि जीवन का अंतिम लक्ष्य शिवत्व की प्राप्ति करना है. வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கம் சிவத்தன்மையை அடைவது என்பது இந்த இடத்திற்கு வருகை புரிகிற போது நமக்கெல்லாம் நன்றாக புரிகின்றது. ईसा योग आज ईश्वर से युवाओं को विशेषकर ईश्वर से जोड़ने का माध्यम बन गया है. ஈஷா யோக மையத்தின் மூலமாக இளைஞர்கள் ஆன்மீகத்துக்கும் நல்ல நெறிக்குமாக தங்களை இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு மலர்ந்திருக்கின்றது. यहाँ आकर व्यक्ति चेतना से ब्रह्म चेतना की ओर, स्वार्थ से परमार्थ की ओर और सेल्फ से यूनिवर्स तक की यात्रा की अनुभूति कर सकता है. இங்கே மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமானது தனி மனித விழிப்புணர்விலிருந்து பிரபஞ்ச விழிப்புணர்வு நோக்கிய பயணம், தன்னையே தன் நலனையே நினைத்துக் கொண்டிருக்கும் நிலையிலிருந்து தன்னலமற்ற நிலையை நோக்கிய பாதை, தான் என்கிற தன்மையிலிருந்து பிரபஞ்ச உணர்வு என்கிற மடைமாற்றம் ஆகியவை ஈஷா யோக மையத்தில் மனிதர்களுக்கு அனுபவத்திலே கிடைக்கிறது. सदगुरु जी, आपने न केवल युवाओं को धर्म के साथ जोड़ने का काम किया है, युवाओं के सामने धर्म की बुद्धिगम्य व्याख्या को भी रखा है.